நண்பர்களே, இன்று ஆடி மாதம் 26ஆம் தேதி 11/10/2025 திங்கட்கிழமை. இன்றைய திதி துவியை காலை 10:34 வரை, பிறகு திருதியை. இன்றைய நட்சத்திரம் சதயம் பகல் 1 மணி வரை, பிறகு போரட்டாதி. இன்றைய நேத்திர 2, ஜீவன் 1, சித்த யோகமும் மரண யோகமும் கூடிய நாள். இன்றைய சுபமுகூர்த்த நாள். நண்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:20 வரை, பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நண்பர்களே, இன்றைய வார சூளை கிழக்கு தென்கிழக்கு, பரிகாரம் தயிர் 9:12 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷம் கிடைக்கும். சில நேரம் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் கவனமுடன் இருந்தால் காரிய ஜெயமாகும். நண்பர்களே, மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை நேரத்தில் சிறப்பும், 10 மணிக்கு பிறகு மன உளைச்சல் சார்ந்த சிக்கல் வரும், கவனமுடன் இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் காலை 10 மணி வரை பொறுமை நிதானம் தேவை, பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரம் காலை நேரத்தில் நன்மையும், பிறகு நாள் முழுக்க மன உளைச்சலும் சிக்கலும் கொடுக்கும். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி, மனமகிழ்ச்சி, சாந்தம் சந்தோஷம் அனைத்தும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். கிருத்திகை நட்சத்திரம் காலை நேரத்தில் சிறப்பும், பிறகு மன உளைச்சலை ஏற்படுத்தும், கவனமுடன் இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் காலை 10 மணி வரை வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. மாலை நேரத்திலும் மதிய நேரத்திலும் மிகவும் பிரகாசமாக இருக்கும். மிருக சீரிச நட்சத்திரம் காலை நேரத்தில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும், பிறகு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது நாள் முழுக்க கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மிதுனராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்று மிருக சீரிச நட்சத்திரம் காலை நேரத்தில் சிறப்பும், 10 மணிக்கு பிறகு வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமும் இருக்க வேண்டும். சதய திருவாதிரை நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். தலைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். புனர்பூச 4ஆம் பாதம் எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும். பூச நட்சத்திரம் சர்வமும் நாள் முழுக்க மிகவும் பிரகாசமான நாளாக அமையும், சிக்கல்கள் தீர்வாகும். ஆயிலி நட்சத்திரம் காலை 10 மணி வரை பொறுமை, பிறகு காரிய ஜெயமாகும். நண்பர்களே, இன்றைய சிம்மராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும், கவனமும் பொறுமையுடன் இருந்தால் பிரச்சனைகள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். இன்றைய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை நேரத்தில் 10 மணி வரை சிறப்பும், பிறகு மன உளைச்சலும் ஏற்படும். பூர நட்சத்திரம் காலை நேரத்தில் 10 மணி வரை பொறுமை நிதானம் உடன் இருப்பவர்களால் மன உளைச்சல் வரும், பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களே, பூர நட்சத்திரத்தை பிறந்தவர்களுடைய எண்ணங்கள் காலை நேரத்தில் கவனம் தேவை, பிறகு சாதகமாக மாறும். கிருத்திகை நட்சத்திரம் காலை நேரத்தில் அனைத்திலும் வெற்றி. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காலை நேரத்தில் சிறப்பான பலனை கொடுக்கும். பிறகு பூர நட்சத்திரத்துக்கு நன்மை தந்தது போல் இதுக்கு நன்மை தராது, சில பாதகமாக பிரச்சனைகளை இருக்கக்கூடும், கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய கன்னிராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷம் வந்து சேரும். உத்திர நட்சத்திரத்தில் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். திருவோண அவஸ்தா நட்சத்திரம் காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும், சாந்தத்தை கொடுக்கும். காலை நேரத்தில் வாகனத்தில் பயணம் செய்யும்போது கவனமுடன் இருக்க வேண்டும். மாலை நேரம் மிக சிறப்பு. சித்திரை நட்சத்திரம் காலை நேரத்தில் காரியம் அனைத்தும் வெற்றி, பிறகு பயணம் செய்வதில் வண்டி வாகனங்களில் மிகவும் கவனமும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். வீண் பிரச்சனைகளை குறைக்க சாதகமாக இருப்பது, பொறுமையோடு இருப்பது நன்று. நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் அனைத்திலும் வெற்றி, மனமகிழ்ச்சி, சாந்தம் சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாளாக அமையும். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகும், மன உளைச்சல் வந்து தெளிவாகக்கூடிய நாளாகும். துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பொறுமை நிதானம் வேண்டும்.
சுவாதி நட்சத்திரம் அனைத்திலும் வெற்றி. விசாக நட்சத்திரம் காரிய ஜெயமாகும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக அமையும். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். அனுச நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். கேட்டை நட்சத்திரம் ஆரம்பத்தில் மன உளைச்சலும், பிறகு மதியத்துக்கு பிறகு அனைத்திலும் வெற்றியும் கிடைக்கும். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். பூராட நட்சத்திரம் காலை நேரத்தில் சிக்கல்களும் மன உளைச்சலும் இருக்கும். 10 மணிக்கு பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். உத்திராட நட்சத்திரம் அனைத்திலும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் கொடுக்கும் காலை நேரத்தில். பிறகு மன உளைச்சல், பிரச்சனைகள், சிக்கல்கள் வரக்கூடும். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு காரிய ஜெயமும் மன மகிழ்ச்சியும், எண்ணங்கள் ஈடேறும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். சிறு சிறு தடங்கள் வரும், பொறுமையோடு இருந்து குலதெய்வ வழிபாடு செய்தால் பிரச்சனைகள் தீர்வாகக்கூடிய நாளாக அமையும். மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். திருவோண நட்சத்திரம் காரிய ஜெயமாகும். காலை நேரத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரம் காலை நேரத்தில் சாதகமாக இருக்கும். 10 மணிக்கு பிறகு நாள் முழுக்க வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு எண்ணியபடி நடக்கும். மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். பிரச்சனைகள் தீர்வாகும். அவிட்ட நட்சத்திரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். சதய நட்சத்திரம் மிக மிக சிறப்பான பலனை கொடுக்கும். புரட்டாதி நட்சத்திரங்கள் எண்ணிய காரியம் வெற்றியோடு தொடங்கும், வெற்றியோடு முடியும். சர்வ காரியமும் ஜெயமாகும். நண்பர்களே, மீனராசி நண்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும், பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறக்கூடும். உத்திரட்டாதி நட்சத்திர காரிய ஜெயமாகும், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். ரேவதி நட்சத்திரம் காலை நேரத்தில் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். 10 மணிக்கு பிறகு நன்மை வந்து சேரும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.